என்னோட பேர் கோபாலகிருஷ்ணன். நான் ராமநாதபுரத்துலேருந்து பேசுகிறேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாலை வந்து செப்பனிடப்பட்டு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. இது வந்து ஒரு பேராவூர் ஊராட்சி இருந்து இது காட்டூரணி பகுதியிலிருந்து ராமநாதபுரம் நகர்பகுதி இணைக்கக்கூடிய முக்கியமான ஒரு சாலை இது. மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரதான சாலை இது. இப்போ இந்த சாலை செப்பனிடப்படாமல் இருக்கிறது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசோட அலட்சியம் தான் காரணம்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா பல பொதுமக்கள்லேருந்து பல கோரிக்கை வச்சாச்சு, பல தடவை போய் மனுக்கள் கொடுத்தாச்சு. இந்த பகுதி மக்கள் நிறைய பேர் போய் மனுக்கள் கொடுத்துட்டாங்க, தனிப்பட்ட முறையிலையும் பார்த்து அதிகாரிகளை பார்த்து பேசியாச்சு. ஆனால் இது வந்து இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களாகவே எங்கள் நினைக்கிறதில்ல. ஒரு பயணிக்க நல்ல பாதை கூட தராத இந்த அரசை நாங்கள் வந்து வன்மையாக வந்து கண்டிக்கிறோம். இனிமேலாவது இந்த புதிய அரசு வந்து இந்த பாதையை வந்து உடனே வந்து போர்க்கால அடிப்படையில் செப்பனிட்டு எங்களுக்கு வந்து ஒரு வழி செய்யணும். வணக்கம், என் பேர் மகேஷ்குமார். இது வந்து பேராவூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட காட்டூர்னி எலமனூர் ரோடு இது. இதில் வந்து டெய்லி காலையில் ஸ்கூல் போகிற பிள்ளைங்க வந்து அதிகமாக இருக்காங்க, மாணவர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க. செய்தமால் ஸ்கூல், டிடி விநாயகர் ஸ்கூல், கேணிக்கரை மற்றும் வேலைக்கு போகிறவங்களாம் அதிகமாக இந்த சாலையை தான் பயன்படுத்துகிறாங்க. இது வந்து இப்போ வந்து பயன்பாட்டிலே இல்லாமல் 15 ஆண்டு காலமாக சரி செய்யாமல் இப்போ டெண்டர் ஆகி ஓகே ஆகி இன்னும் சரி செய்யலை. இது வந்து கிட்டத்தட்ட 6 மாத காலமாக போட்டபடியே இருக்குது. இந்த சாலைனால் நிறையா விபத்துகள் ஏற்படுது. காலையில் சின்ன பிள்ளைகளை ஏற்றிட்டு போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க எல்லாம் தடுமாறி விழுகக்கூடிய நிலைமை வந்து ஏற்படுது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு கர்ப்பிணி பெண் கூட கீழே விழுந்து அவங்களுக்கு விபத்தானுச்சு. இதை வந்து உடனடியாக அரசு வந்து சரி செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள்கள் சார்பாகவும் கேட்டுக்கிறேன். மனு கொடுத்து எந்த வித ரெஸ்பான்ஸுமே இல்லை. நிறையா தடவை மனு கொடுத்து தான் இந்த சாலை வந்து அலாட் ஆணுச்சு. 15 ஆண்டுகளாக மனு மட்டுமே கொடுத்துக்கிருந்தோம். அது இப்போ தான் டெண்டர் ஆணுச்சு. டெண்டர் ஆகியும் அப்படியே போட்டபடியே போட்டிருக்காங்க. இன்னும் அடுத்த ஆட்சிகள் வந்தால் இதை சரி செய்வாங்கங்கிறது வந்து கேள்விக்குறியாக இருக்குது. இதை உடனே வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து சரி செஞ்சு இதை வந்து சரி செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன்.